Daily. Taste the Daily. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. பிரேம் சார் நரேஷனை கேட்டு இது வரைக்கும் அழாதவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அவர் ப்ரூட்டலான ஒரு ஸ்டோரியை விஜய் சேதுபதி அண்ணன் சொன்னேன். அவர் 2 நாளைக்கு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் அந்த கதையை வாசிக்கும் போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்தது? சார் இது எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் என்ன இருக்கு சார், அப்பா ஒரு மாதிரி இருக்குது சார், கொஞ்சம் பயமாகவே இருக்குது எனக்கு. 96 Part 2க்கு பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்குமே அந்த ஒரு ஹைப் இருக்கும். எப்பண்டா சார் நான் படித்து முடிச்சுட்டேன். நான் ரொம்ப நேரம் பேசல சார்கிட்ட. ஒரு நேரம் என்ன வார்த்தைகள் அடுத்தடுத்து போடுறதுன்னே தெரில. நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன். சார் அதை எழுதி முடிக்கும்போது நான் அவரோட கையெழுத்தை தான் படித்தேன். அந்த 2 புக்லேயுமே ஒரு இடத்துல கூட அடித்தல் திருத்தல் எங்கேயுமே. கார்த்திக் நேதா சாரோட ஒரு செமி பயோகிராஃபி. ஆமாம், அந்த சமுதாயத்து மேல இருக்கிற கோத்தை தான் குடியில் அவர் அதை காட்டினாரு. போதைக்காகவோ ஒரு என்ஜாய்க்காகவோ இல்லை காலையில் இருந்து வேலை செஞ்சோம் அப்படின்ற சில காரணங்கள் சொல்லுவார்ல. அவர் அந்த மாதிரியான காரணங்கள் கார்த்திக் கிட்ட எதுவுமே இருக்காது. நாங்கள் பேசும்போது டிஸ்கஷனில் இருக்கும்போது பேசுவோம்ல, நான் குடிகாரன் சொல்லாதீங்க, குடி நோயாளி, அதை குடிகாரனே பயன்படுத்தாதீங்க, குடி நோயாளி அப்படின்னே அவர் தான் கரெக்ஷன் பண்ணார். இப்போ ஒரு சீனில் அவர் ஆட்கள் தேவையை அழிச்சிட்டு அடிமைகள் தேவை அப்படின்னு எழுதுறாரு. ஆமாம், இல்லை இந்த அடிமைகள் தேவை ஐடியா எங்கே வந்ததுன்னா கார்த்திக் நேதா தான் சொன்னார். அவர் ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பார். அதில் ஒரு புத்தகங்கள், முக்கியமாக திருக்குறள், சில பாட்டில்ஸ், கறி, பென் இதெல்லாம் இருக்கும். அப்போது அவர் பார்க்குற போஸ்டர்ஸ், விளம்பரங்கள், எங்கேயாவது இலக்கண பிள்ளைகள்லாம் இருந்துச்சுன்னா போய் அதை சரி பண்ணிட்டே போயிட்டு இருப்பார். முக்கியமாக அந்த பாடல் அவர் மறுவாழ்வு மையத்திலேருந்து எழுதுனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் சாரும் ஒரு நாள் கார்த்தியனை இருந்த அந்த மறுவாழ்வு மையத்துக்கு எனக்கு இருந்த டவுட்டு, மறுவாழ்வு மையத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ கிளியராக இருக்கிற இவர் என்ன பண்ணுறாரு, இப்படி தான் எனக்கு இருந்தது. அப்போ லிட்டில் டாக்ஸ் யூர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா குட் டே படத்தோடைய டைரக்டர் கூட தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். 96 மெயிலன் மாதிரியான படங்களில் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணி இப்போ குட் டேங்கிற ஒரு படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு போஸ்ட் பார்த்தேன் ரீசெண்டாக, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவுக்குங்கிற குரலை ஷேர் பண்ணி என் அரவிந்தன் அப்படின்னு உங்கள் பேரை ரொம்ப உரிமையாக ஓன் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார், நம்ம டைரக்டர் பிரேம்குமார் சார். அவர் உங்களை ஓன் பண்ணுறது எவ்வளோ ஒரு எமோஷ்னலாக அவங்க போஸ்ட்டு பார்த்தோன்னே, ஆக்சுவலாக நான் ஒரு போஸ்ட்டை பார்த்தோன்னே ஒரு 10 டைம் மேலே படித்தேன். என் அரவிந்தனை மட்டும். அதுதான் அவர் உங்கள் இன்ஷியலை என்னன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் என்னுடைய அரவிந்தன் அப்படின்னு சொன்னது. முக்கியமாக அவரோட சப்போர்ட், அதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ரியல் மெய்யழகன் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர் ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பேக் போனாக இருந்தது அவரோட சப்போர்ட்? முதல்ல இந்த படம் எழுதி முடிச்சோன்னே சார்கிட்ட தான் படிக்க கொடுத்தோம். ஓகே, படித்து முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குடா, நான் இது அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாகவே முடிச்சிருவேன், இல்லை ஒரு மாதிரி கேளிக்கையாக முடிச்சிருவேன்னு நினச்சேன். ஆனால் நல்லாயிருக்கு, இதே மாதிரி ஷூட் மட்டும் பண்ணிடுவேல அப்படின்னு கேட்டார். ஸோ அப்புறம் கோவிந்த், அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே சார் சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. 96 டீம் அப்படியே உள்ளே கொண்டு வந்து கொடுத்தாரு எங்களுக்கு. அது ஒரு பெரிய பலமாக. ஆமாம்மா, நிச்சயமாக அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதுக்கான வேல்யூ தெரிஞ்சது. முக்கியமாக சார் பிரேம்குமார் சார் கேளிக்கையாக நீ முடிச்சிருன்னு நினச்சாங்கன்னா அது ஒரு எமோஷனல் டச்சாக இருந்தது. இல்லை, நினச்சேங்கிறத விட அந்த மாதிரி போயிடுமோ, அந்த ஸ்கிரிப்ட் அதை நோக்கியே போயிடுமோ அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அதுவுமே படத்தில் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. நானுமே படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக அப்படியே போயிருமோன்னு நினச்சேன். பட் ஆனால் லாஸ்ட்டாக ஒரு எமோஷ்னல் டச் கொடுத்து உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த மாதிரி உள்ள ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அவேர்னஸாக கூட இருக்கலாம் இந்த படம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே கடைசியாக இப்படி தான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சி? இல்லை, அந்த ஸ்கிரிப்ட் அதாவது கார்த்திக் நேதா நான் கூப்பிட்டு இதை பற்றி பேசணும், இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்கோண்ணா, ஸோ இதை பற்றி உங்ககிட்ட தான் பேச முடியும், ஏன்னா இதில் நடந்த வெறும் சம்பவங்கள் மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அவர் தான் சொன்னார். அது நாங்கள் பேசும்போது டிஸ்கஷனில் இருக்கும்போது பேசுவோம்ல, நான் குடிகாரன் சொல்லாதீங்க, குடி நோயாளி, அதை குடிகாரனே பயன்படுத்தாதீங்க, குடி நோயாளி அப்படின்னே அவர் தான் கரெக்ஷன் பண்ணார். ஓகே, புரியுது. அப்போ சார்கிட்ட போனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு உருவம் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. கார்த்திக் அண்ணா போனதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிது. இப்போ கார்த்திக் அண்ணாக்கு ஒரு ஹேபிட் இருந்தது, அவர் சொல்லியிருப்பார். அவர் இந்த ரோட்டில் தனியாக இருக்கும் இல்லைங்களா, கிடக்கும்ல ஏதாவது
ஒரு பேக்கு, கீழே விழுந்த ஒரு செருப்பு, இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவார் அவர். ஓகே, அதான் படத்துலயே இருந்தது. ஆமாம் எடுத்துகிட்டு போயிடுவார். ஒரு டைம் ஏதோ ஒரு குழந்தையோட செருப்பு வந்து ஒரு 2-3 நாள் பாக்கெட்லேயே வச்சுட்டு இருந்தார். அந்த குழந்தை இந்த செருப்பு தேடும் இல்லை, பாவம் இல்லை அது அப்படின்னு தேடி அதுக்காக அழுதுருக்காரு. ஒருவேளை அந்த குழந்தைய கார்த்தினா மீட் பண்ணியிருந்தால், அது ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருந்தால் அப்படின்றதுல இருந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் அந்த கிளைமேக்ஸ். ஒருவேளை இப்படி இருந்திருந்தால், ஒருவேளை கார்த்தினாவும் அந்த பாப்பாவும் ஒரு குறுக்கு வெட்டா எங்கேயாவது சந்திச்சிருந்தால் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் அதை டிஸ்கஷனில் பேசி அதை அந்த கிளைமேக்ஸ் கொண்டு வந்தோம். ஓகே ஓகே. அப்போ கார்த்திக் நேதா சாரோட ஒரு செமி பயோகிராஃபி. ஆமாம். ஓகே. அவர் சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது? அது படத்தில் நாங்கள் பார்க்காம இருந்துக்கலாம். ஒரு ஃப்ரெண்டை பற்றியோ யாரை பற்றி கேட்டாலும் எனக்கு டக்குன்னு பதில் சொல்லிட முடியும். நான் பேஜஸ் ரொம்ப கம்மி அவங்க லைஃப்பில். ஓகே. கார்த்திக் நான் பெரிய புக்கில் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறதுங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு எனக்கு. இதுக்கான காரணம் வந்து ஒரு ஸ்கூல் லைஃப்ல இருந்து சொல்லுவார். எனக்கு வந்து 3rd படிக்கும்போது சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு வாத்தியார் சொல்லித்தராரு. அவரே 6th வரும்போது அதை மாற்றி என்கிட்ட பேசினார். என்னால் அதை கொஞ்சம் பொறுத்துக்க முடியல. என்னால் இதுதானே இவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, இதை நான் ஃபாலோ பண்ண, ஏன் மாற்றி பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு எனக்குள்ள ஆரம்பித்த ஒரு கோபம். அந்த கோபம் பெருசாக ஒரு வீழ்ச்சி மாதிரி மாறி அது என்ன இதுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அப்போவுமே அந்த சமுதாயத்து மேலே இருக்கிற கோவத்தை தான் அந்த அந்த குடியில் அவர் அதை காட்டினார். அவர் அதை வந்து ஒரு போதைக்காகவோ ஒரு என்ஜாய்க்காகவோ இல்லை காலிலேருந்து வேலை செஞ்சோம் அப்படின்ற சில காரணங்கள் சொல்லுவார்ல, அவர் அந்த மாதிரியான காரணங்கள் கார்த்திகேயன்கிட்ட எதுவுமே இருக்காது. அவர்கிட்ட இருந்த காரணம் கோவம். ஸோ இந்த மாதிரி அவருடைய லைஃப்லேருந்து நீங்கள் அந்த பொருளை எடுத்துகிட்டு வரதை வச்சுருக்கிறீங்க, அந்த கிறுக்கல் வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்கீங்கல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் வச்சுருக்கிறேன், யாருமே நோட் பண்ணல அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? எனக்கு அது சாந்தகுமாரும் கார்த்திகேயன் ஒரு சீனில் வருவாங்கல்ல. ஆமாம், அதை பற்றி கேட்கணுங்க. ஒரு நிமிஷம் வந்தாலும் தலைவன் மிரள விட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்து சாந்தகுமார் இருந்தார்ல, அங்கே கார்த்திகேயன் தான் அந்த சுச்சுவேஷன் நிறைய டைம் இருந்திருக்காரு. இந்த மாதிரி கார்த்திகேயன் அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒன்று இருக்கும், வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். அது வந்து அந்த குடி நோயாளிகளுக்குள்ள உள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மொழி அது. இதை தாண்டி நிறைய டைலாக்ஸாக இருக்கட்டும். நான் இப்போ இடையில கூட சொன்னேன் இந்த சீன் வந்து இப்படி கனெக்ட் ஆச்சுன்ட்டு. அதே மாதிரி ஒரு டைலாக், உழைச்சி சம்பாதிச்ச காசே இங்கே சண்டை போட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது, இதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு சீனில் வந்து அவர் ஆட்கள் தேவையை அழிச்சிட்டு அடிமைகள் தேவை அப்படின்னு எழுதுறாரு. இது எல்லாமே வந்து நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி அது ஒரு ஸ்மைலோட பார்ப்பாங்க, அதை இது நமக்கு நடந்திருக்கப்பா அப்படின்ட்டு. இது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க? ஆனால் இது உங்கள் லைஃப்லேயுமே நடந்திருக்கும் இல்லை? இந்த அடிமைகள் தேவை ஐடியா எங்கே வந்ததுன்னா, அதே மாதிரி கார்த்திகேயன் தான் நான் சொன்னதான். அவர் ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பார். அதில் ஒரு சில புத்தகங்கள், முக்கியமாக திருக்குறள், சில பாட்டில்ஸ், கறி, பென் இதெல்லாம் இருக்கும். அவர் நடந்து தான் மேக்ஸிமம் போவார். அதிகபட்சம் நடந்து தான் அவர் அந்த படத்துலையுமே அந்த நடந்துகிட்டே தான் இருப்பார். அவர் கார்த்திகேயன் நடந்துகிட்டே தான் இருப்பார். அப்போது அவர் பார்க்குற போஸ்டர்ஸ், விளம்பரங்கள், பேனர்ஸ், இதில் எங்கேயாவது இலக்கண பிள்ளைகள்லாம் இருந்துச்சுன்னா போய் அதை சரி பண்ணிட்டே போயிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து அந்த ஐடியா தான் அது. அந்த ஐடியாவை மட்டும் எடுத்துக்கிட்டு இவனுக்கு சாந்தகுமாருக்குள்ள இருந்த ஒரு கோவம் இருக்கு இல்லைங்களா? அப்படி அதாவது அந்த அந்த கம்பெனியோட மேனேஜரோட அதிகபட்ச வெற்றி நீ ஒரு 31 நாள் வேலை செஞ்சுட்ட, இருந்தாலும் நான் தானே முடிவு பண்ணும் உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு. நீ உழைச்சிட்டாவே உனக்கு பணம் கிடைச்சிடாதுல்ல, அதையும் நான் தான் முடிவு பண்ணும். ஸோ போய் கேட்குறான்ல அந்த காரில், சார் சேலரி அப்படின்ட்டு உன்னை கேட்க வச்சுட்டேன்ல, அந்த வெற்றி அவருக்கு ஒரு பெரிய வெற்றி. ஸோ இந்த கோவம் தான் அந்த அடிமைகளில் வந்து வெளிப்படுச்சு. ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தட்டேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் லாஸ்ட்டாக வேல்ராமூர்த்தி அவர்கள்ட்ட நடக்கிற ஒரு கான்வர்சேஷனில் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்களை அவர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறாருங்கிறத விடங்க, அந்த அதை எப்படி சொல்லனா, அவன்கிட்ட இருந்த மொத்தத்தையும் அந்த சுடுகாட்டில் புதைச்சிட்டு போயிட்டான். அவனுக்கிட்ட இருந்த கோபம். அதனால தான் அந்த லொக்கேஷன் நீங்கள். ஆமாம், அவனுக்கு இருந்த அதாவது தேவைப்படாத கோபங்கள், தேவையில்லாத வன்முறைகள், அவனுக்கு இருந்த சமூக சிக்கல்கள். அந்த சமூக சிக்கலுக்கு இது தீர்வு இல்லை, போதைங்கிறது அதுக்கு தீர்வு அது கிடையாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த சுடுகாட்டிலையும் அவன் விட்டுட்டு போயிட்டான். ஓகே, அதனால தான் அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்ததோ, மேபி முன்னாடி ஒரு கங்கு எரிஞ்சிட்டே இருக்கு, அதெல்லாம் நான் எரிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அப்படிலாம் அதை மீன் பண்ணல. நான் இருந்த விஷயம் என்னன்னா, அவன் எல்லாத்தையுமே அந்த சுடுகாட்டில் விட்டுட்டு போயிட்டான். ஒரு டயலாக் வரும், ஊருக்கே நீதி சொன்ன ஹரிச்சந்திர மகாராஜா உனக்கு ஒன்று சொல்ல மாட்டாரா, ஏதாவது வச்சிருப்பாரு அப்படின்னும் போது தான் அந்த விஷயம் அவனுக்கு அங்கே ஒரு இது கிடைச்சது, ஒரு பதில்னு சொல்லலாம், தற்காலிக ஒரு பதில் ஒன்று கிடைச்சது. இது தீர்வு இல்லை, அதை மட்டும் அவன் முடிவு பண்ணிட்டான்.
ஓகே ஓகே. முக்கியமாக பிருத்திவி அவர்களை நம்ம ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா அப்படி இருந்தது. ஏன்னா அவர் முன்னாலே உங்கள்கிட்ட கோ டைரக்டராக 90s நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியா அப்படி இருந்தது, அவர் ஹீரோவாக பண்ணலாம் நம்ம டைரக்ஷனில் அப்படி. பிரேம் சாரோட ஒரு படம் ஒர்க் பண்ணோம் நானும் பிருத்திவியும். அது சில காரணங்களால அந்த படம் அப்போ பண்ண முடியல, ஓகே. சில விஷயங்கள்னால. சார் டைரக்ஷன். ஆமாம், சார் டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் சார். அந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சில காரணங்களால அந்த படம் அப்போது பண்ண முடியல. அப்போது கொஞ்ச நாள் சும்மா இருக்கும்போது பணம் சுத்தமாக இல்லை, சுத்தமாக இல்லை. பிருத்வி கிட்ட மட்டும் ஒரு 1000 ரூபா இருந்தது. அந்த 1000 ரூபாய்க்கான செலவும் இன்னும் 2 மணி நேரத்தில் அந்த செலவுக்கு தயாராக இருந்த ஒரு 1000 ரூபா. அது என்னையா பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு பிருத்வி கேட்கும்போது, நான் வந்து ஒரு படம் பண்ணலாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு படம் பண்ணலாங்க அப்படின்னு. என்னையா லூஸ் மாதிரி பேசுகிறேன், ப்ராக்டிக்கலாக பேசு, இல்லை உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இது ஆரம்பிச்சது. ஸோ நான் டைரக்டர் அப்படின்னு முடிவானதை உடனே ஸ்க்ரீன் பிளே கார்த்தியனாவை கூப்பிட்டு எங்கள் குரூப்பில் எல்லாத்தையுமே அதை எழுதி முடிச்சிட்டோம். பிருத்விக்கு வந்து நான் டைரக்டர் ஆகணுங்கிறதுல வந்து பெரிய ஆசை அவருக்கு. அவர் என்கிட்ட அதை சொல்லிட்டாரு. ஆனால் அவர் நடிகன் ஆகணுங்கிறதும் அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை. அதை நான் அவர்கிட்ட சொன்னதில்லை. அதாவது ஒரு படம் பண்ணுறேன், அதில் நீ தான் வந்து மைய கதாபாத்திரம் அப்படின்னு எதுவுமே சொன்னதில்லை அவர்கிட்ட. ஆனால் எழுதும்போது எனக்கு தெரியும் இவர் தான் பண்ணணும் அப்படின்லாம் முடிவு பண்ணியாச்சு. எழுதும்போதே முடிவு பண்ணியாச்சு. எல்லாருமே ஒரு ஸ்டார் ஆக்டர் தான் யோசிப்பாங்க, நீங்கள் அவரை யோசிச்சு இல்லைங்க. என் கதை என்னன்னு தெரியும்ல எனக்கு, அந்த கதை என்னன்னு தெரியும்ல. அது ஒரு ஸ்டார் ஆக்டர் கிட்ட போகும்போது அதுக்கான ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இது நாங்கள் பிருத்வி வந்து முக்கியமாக கடன் வாங்கி அவர்கிட்ட இருந்த பொருளை விற்று இப்படி தான் இந்த படம் பண்ணுறாரு, ஓகேங்களா. ஸோ அதனால எங்களுக்கு அது தெரியும். அது என்ன கேஸ்ட்குள்ளே பண்ண நல்லாயிருக்கும், என்ன மாதிரியான நடிகர்கள் பண்ண நல்லாயிருக்கும் எங்களுக்கு தெரியும். ஸோ அது எழுதும்போதே பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட் சீனில் சொல்லுவார், இங்கே தழும்பு இருந்தது அப்படின்லாம் இருப்பார். பிருத்விக்கு அதெல்லாம் இருக்கும், இங்கே தழும்பு இருக்கும் அவருக்கு. ஸோ அவரை வச்சு தான் அது எழுதுனேன். அதுக்கப்புறம் நீ தான் நடிக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அது கொஞ்சம் யோசிச்சார். ஆனால் அவர் வேறு எதுவும் பயப்படலை. ஒருவேளை இந்த பதில் நான் சொல்லுவேன்னு நினச்சிருந்தாரான்னு எனக்கு தெரியல. பிருத்வி ஒரு சில ஐடியா சொன்னார். முதல்ல ஒரு ஐடியா சொன்னார், ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று சொன்னார். அதை அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது புரிஞ்சது, இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கான பட்ஜெட் நம்மக்கிட்ட கிடையாது, அப்புறம் எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ப்ரீ ப்ரொடக்ஷன் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னால அதை விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிருத்வி ஒரு லைன் சொன்னார், ஒரு ஒன் நைட் ஒரு குடிகாரன் அப்படிங்கிறது வந்து. அப்புறம் அது இல்லாமல் அதில் ஒரு லைன் சொன்னார். ஸோ அப்படின்னும்போது சரி இது நல்லாயிருக்கு, இதை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும்போது இதை கார்த்தி அண்ணா கிட்ட பேசலாம் அப்படின்னு பிருத்வி சொல்லும்போது எனக்கும் பிருத்விக்கும் கார்த்தி அண்ணா ஃப்ரெண்டு. அது இல்லாமல் பிருத்விக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. எனக்கு 96 இருந்து கார்த்தி அண்ணா நேரடி பழக்கம். அது மாதிரி பார்த்துருக்கேன், நேரடியாக தெரியாது, பேசுனதில்லை. 96 தான் எனக்கு அவரை நேரடியாக தெரியும். லைஃப் ஆஃப் ராம் எழுதும் போதுலேருந்து எனக்கு அவரை தெரியும். முக்கியமாக அந்த பாடல் வந்து அவர் மறுவாழ்வு மையத்திலேருந்து எழுதுனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நானும் சாரும் அங்கே போயிருந்தோம். அப்படியா? ஸோ அந்த ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, அது எப்படி நடந்தது? இல்லை சார் வந்து இந்த மாதிரி மீட் பண்ணுற கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாரும் ஒரு நாள் கார்த்தியனை இருந்த அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போனோம். கார்த்தியனை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் அப்படி அன்றைக்கி வரும்போது ஒரு பெரிய திருநீர் ஒரு கண்ணாடி போட்டு அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு வந்தார். எனக்கு இருந்த டவுட்டு, மறுவாழ்வு மையத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ கிளியராக இருக்கார், இவர் என்ன பண்ணுறாரு, இப்படி தான் எனக்கு இருந்தது. அப்புறம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய எழுதி அதில் சார் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஆஃப் ராம் வந்தது. அது ரொம்ப பிரமாதமாக வந்தது, எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும் ஆயிடுச்சு இல்லையா. பிரேம் சாரோட இந்த ட்ராப் ஆன ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருந்தீங்க. ட்ராப் ஆகலைங்க, அது அப்போ சில காரணங்களால பண்ண முடியல. அது அந்த டைமில் பண்ண முடியல. ஓகே, அது 96 முன்னாடியா அதுக்கப்புறம்? 96 ஜானு அதுக்கப்புறம். ஓகே. முக்கியமாக 96 இந்த ஜானு இதை பற்றி பேசும்போது 96 பார்ட் 2க்கு பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்குமே அந்த ஒரு ஹைப் இருக்கும், எப்படா சார்? நான் படித்து முடிச்சுட்டேன் நான். ஓ அப்படியா? சாரோடைய ரைட்டிங் ஸ்டைல் தெரியும்ல எல்லாருக்குமே. அது 96 ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். எழுதி முடிச்சிட்டாரு. அதை வாசித்த உடனே உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்தது? என்ன சொல்லுதுன்னா சார், நான் ரொம்ப நேரம் பேசல சார்கிட்ட. ரொம்ப நேரம் என்ன வார்த்தைகள் அடுத்தடுத்து போடுறதுன்னே தெரில. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். போயிட்டு 2 கையை ரொம்ப அழுத்தமாக பிடிச்சி, சூப்பர் சார், கஷ்டமாக எழுதிருக்கீங்கன்ட்டு. ஏன்னா சார் அந்த ஸ்கிரிப்டை ரொம்ப கம்மியான டைமில் எழுதி முடித்தார். ரொம்ப கம்மியான டைமில் எழுதி முடித்தார். ஒரு விஷயம் மட்டும், ஆமாம், ஒரு விஷயம் மட்டும் இது மட்டும் சொல்கிறேன், மற்ற விஷயங்கள் சொல்ல முடியாது. இப்போ சார் வந்து அதை எழுதி முடிக்கும்போது நான் அவரோட கையெழுத்தில் தான் படித்தேன். 2 புக் வந்துருந்தது. 2 புக்லேயுமே எழுதியிருந்தார், நோட் புக்கில் எழுதியிருந்தார். அந்த 2 புக்லேயுமே ஒரு இடத்துல கூட அடித்தல் திருத்தல் எங்கேயுமே இல்லை. ஃபஸ்ட் டைம் எழுதுறாரு, எங்கேயுமே ஒரு இடத்துல அடித்தல் திருத்தல் இல்லை.
நான் அதை தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறாரு, எழுதின டிராஃப்ட் அப்படியே நான் படிக்கிறேன். அதில் ஒரு கரெக்ஷன் இருக்குல்ல அந்த 2 புக்லேயுமே. நம்ம ஒரு சீன் எழுதும்போது அடிச்சுட்டு அடுத்த சீன் ஒரு இடத்துலையும் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. ஒரு இடத்துல மட்டும் இந்த வார்த்தைகள் புரியாமல் போயிடுமோ, நானும் அது புரியாமல் போயிடுவோன்னு மட்டும் கரெக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த எழுதுகிற ஸ்பீடில் அது மட்டும் இருந்தது. ஒரு சீனாவோ டயலாக்காவோ ஒரு கரெக்ஷனுமே இல்லை அந்த 2 புக்லேயுமே. எனக்கு அந்த பிரமிப்பே எனக்கு இன்னுமே எனக்கு தெரியல. ஓகே ஓகே. ஏன்னா நாங்களாம் வந்து அவரை சினிமாட்டோகிராஃபராக பார்த்துருக்குறோம், டைரக்டராக பார்த்தாச்சு 2 படங்களில். நீங்கள் பக்கத்துலேருந்து ஒரு ரைட்டராக பார்த்துருப்பீங்கல்ல. ஆமாம் ஆமாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு ரைட்டர்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஃபஸ்ட்டு டிராஃப்டே எழுதுறது. இல்லை அவர் இது பத்தாதுன்னு தோணுது எனக்கு. ஒரு ரைட்டராக சாரோடைய ரைட்டிங் இருக்குல்ல, நான் கொஞ்சம் எனக்கு படிக்கிற ஹேபிட் இருக்குது, படிப்பேன் கொஞ்சம். நான் பார்த்ததில் மிக முக்கியமான எழுத்தாளர்களை ஒரு லிஸ்ட் வச்சுருப்பேன்ல நான். இவங்க எழுத்துக்களை திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும். அதை படிச்சிருந்தாலுமே அது இன்னொரு டைம் படிக்கணும். நான் ஒவ்வொரு டைம் நீங்கள் படிக்கும்போதும் அன்னைக்கு உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான் ஒரு ரைட்டிங்கில் இருக்குது. ஒரு ரைட்டிங் அப்படியே ஸ்டில் அதே மாதிரி இருக்காது. நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு படுத்தாலும் அதே தான் எனக்கு அந்த புரிதல் மட்டுமா இருந்துச்சு அப்படின்னு இருக்காது. நீங்கள் இன்றைக்கி அந்த புக்கை படிக்கும்போதும் ஒரு 5 வருஷம் கழித்து அந்த புக்கை படிக்கும்போதும் அப்படியே அதோடைய அவங்க சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வேறையாக கண்மையாகும். அதுதான் நல்ல ஒரு ஆர்ட். அது ரைட்டிங்காக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அதை படிக்கும்போதும் நீங்கள் ஒரு டெவலப் ஆகிருப்பீங்களே. ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கும்ல. அந்த ரைட்டிங்கும் அதுக்கு மூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஈக்குவலாக வந்து நிற்கும் அந்த ரைட்டிங்கும். முக்கியமாக சாரோட இந்த ரைட்டிங் பற்றி பேசும்போது அவர் படங்கள் பற்றி பேசினா 2 படமே அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் குட். இதை தாண்டி அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த படம் என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 96 சொல்லியிருக்காரு. மெய்யழகனில் உண்மையாகவே எனக்கு அந்த வீடு வாங்கினது அந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு எத்தனை இதே மாதிரி என்ன ரியல் ஸ்டோரிஸ்லாம் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன்? எக்கச்சக்கமாக இருக்குங்க சார். நான் எனக்கு எல்லா கதைகளும் தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது. ஆனால் என்னென்னா சார்கிட்ட வெவ்வேறு ஜானர்ஸில் இருக்கிறதுலாம் இதுக்கப்புறம் வர்ற படங்கள் வெவ்வேறு ஜானர்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஜானர் பற்றி பேசும்போது மெய்யழகன் டைமில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் ஒரு ப்ரூட்டலான ஒரு ஸ்டோரியை வந்து விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட சொன்னேன், அவர் வந்து 2 நாளைக்கு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னங்க அப்படி என்னங்க சொன்னார் சார்? இதை பார்க்க போகிறீங்க கூடிய சீக்கிரம். நீங்கள் அந்த கதையை வாசிக்கும் போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்தது? எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வாசிச்சுட்டு இன்னும் அந்த ஸ்கிரிப்ட் சார் இன்னும் ஃபைனல் பண்ணல, எழுதிட்டுருக்காரு. சார் இது எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சார் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சார், கொஞ்சம் பயமாகவே இருக்குது எனக்கு. பயம்னா அந்த கதையை படித்து அந்த பயம் எனக்கு. எப்படி சார் இதை எழுதுனீங்க அப்படின்னு கேட்டேன். எப்பவும் போல் ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். ஓகே ஓகே. அதை நாங்கள் 96 Part 2க்கு அப்புறம் எதிர்பார்க்கலாமா, இல்லை அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கலாமா? இல்லை அதுக்கு முன்னாடி வந்துடும் நினைக்கிறேன். பட் அஃபிஷியலாக அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ கூட வேல்ஸில் சார் பண்ணுறதா நேற்றுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ அதுவுமே கண்டிப்பாக இந்த படங்கள் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஆமாம், இந்த படங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். அது சார் தான் சூஸ் பண்ணுவார். அது எந்த படமும் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம். இந்த படத்தில் நான் சொன்னேன், ஒருத்தர்கிட்ட ஒன்று எடுத்துகிட்டு போகிறது. நீங்கள் பிரேம் சார்கிட்ட இருந்து என்ன எடுத்துருக்கீங்க? சார் கவனிக்கிற விதம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த ஒரு நிமிஷத்தை முழுக்கவே விவரிப்பார் அவர். இப்போ சார்கிட்ட வந்து சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு ஃபோனில் தான் கேட்கும், இல்லை வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஓகே என்ன சார் லேட் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ராவல் முழுக்க சொல்லுவார். இல்லைடா வரும்போது லேட் ஆகிடுச்சு டிராஃபிக் கொஞ்சம் அப்படின்னு சொல்ல மாட்டார். அந்த பயணம் முழுக்கவே அவர் சொல்லி முடிப்பார். அப்படியே கேட்கும் போதே சார் இது அழகாக இருக்கே சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எழுதிடலாம் சார், இது எழுதிடுங்க சார் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அந்த ட்ராவல் அப்படி சொல்லுவார். ஒன்றும் இல்லை, நம்ம தினமும் ட்ராவல் பண்ணுற மவுண்ட் ரோடு தான். ஆனால் அவர் சொல்லும்போது ஒரே டைம் மவுண்ட் ரோடு போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்மளும், இப்படிலாம் இருக்கா மவுண்ட் ரோடில், இத்தனை இருக்கா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சார். அந்த ஒவ்வொரு விஷயங்களுமே அவர் அப்படி தான் சொல்லுவார். இப்போ நான் பேசும்போது நடுவில் திக்கிறேன், யோசிக்கிறேன் அப்படிலாம் இருக்குல்ல, சார் ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது முழுமையாக இருக்கும் அந்த விஷயம். ஏன்னா அவர் அதை அவ்வளோ ரசிச்சிருப்பார் அவர். ஓகே ஓகே. அப்போ நான் ரைட்டர் பிரேம் சார் பற்றி கேட்குறத விட நரேஷன் சொல்கிற பிரேம் சார் நரேஷனை கேட்டிங்கன்னா, ஆமாம் பிரேம் சார் நரேஷனை கேட்டு இது வரைக்கும் அதோட முழு கதை சொல்லி ஒரு லைன் சொல்கிறத விட்டுருங்க, ஒரு முழு ஸ்கிரிப்டை நரேஷன் பண்ணி அழாதவங்களும் இல்லைன்னு நினைக்கிறேங்க நான். யாராக இருந்தாலும் அழுதுடுவாங்க. நம்மளும் ஒரு நரேஷன் கேட்கணும். ஏன்னா அது என்னன்னு தெரியல, எல்லா நரேஷனும் நான் கூட இருந்திருக்கேன் சார் கிட்ட. ஓகே ஓகே ஓகே. நரேஷன் ஐயோ அப்படி நரேஷன் பண்ணுவார் அவர். ஓகே. இந்த குட் டே படம் வந்து நீங்கள் மெய்யழகனுக்கு முன்னாலே முடிச்சிட்டேன். ஆமாம்.
ஸோ கார்த்தி சார்ட்டியாவது இல்லை அரவிந்த் சாமி சார்ட்டியாவது அரவிந்த் சார் படம் பார்த்துட்டாரு. அப்படியா? ஆமா, படம் என்ன பார்த்துட்டாரு. சொன்னார் அவரு பார்த்துட்டு? அவரோட விமர்சனம் என்னால் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அவருக்கு முக்கியமாக பிரத்தியோட ஆக்டிங்கை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. அட்டகாசமாக பண்ணியிருக்காரு, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவரோட முக்கியமாக அவரோட ஆக்டிங்கை பற்றி ரொம்ப நேரம் பேசினார். ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக அடுத்தும் நீங்கள் வந்து ஏதாவது இணைஞ்சு அடுத்து பண்ணுற படங்களே தானே? நான் எழுதி முடிச்சிட்டேன், அதுக்கான ப்ராசஸும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சார் படித்து முடிச்சிட்டாரு. ஓகே, பிரேம் சார். ஆமாம், படித்து முடிச்சிட்டாரு. படித்து முடிச்சுட்டு என்ன சொன்னார், சார்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். சார் படித்து சொல்லுங்கள் சார், ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். சார் கொஞ்சம் டைம் எடுப்பார் படிக்க, ரொம்ப அவசரமாக வேகமாக அப்படிலாம் படிக்க மாட்டார், கொஞ்சம் டைம் எடுத்துப்பார் அவர் படிக்க. ஸோ அன்றைக்கி நான் ஒரு படத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு நான் வர 12:30 ஆகிடுச்சு நைட்டு. ஸோ எப்படியும் சார் கிளம்பியிருப்பார் ஆஃபீஸில், அப்படின்னு கிளம்பியிருப்பார் அப்படின்னு தான் வந்தேன். பார்த்தா அப்படியே ஸ்கிரிப்ட் முடித்து அங்கே இருந்தது. எனக்கு ஒவ்வொரு நாள் நான் செக் பண்ணுவேன். சார் வந்து படித்து முடிச்சுட்டு அங்கே பென் ஒன்று வச்சுருவார், பென் வச்சோடி க்ளோஸ் பண்ணி வச்சுருவாரு. விட்ட இடத்துல இருந்து படிக்கணும். ஆமாம், நான் போய் பார்ப்பேன் எத்தனை பேஜ் இன்றைக்கி, எத்தனை பேஜுன்னு பார்த்துட்டே இருப்பேன். ஒரு 2 நாள் தான் பார்த்துட்டு இருந்தேன். போகிறேன், புக்கு மேலே பென் இருந்தது, ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. இப்போ பார்த்துனே சிரிச்சே வந்து ஆக்ட் பண்ணி மிஸ் பண்ணார். ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தமாக ஒரு ஹேண்ட்ஷேக் கொடுத்தாரு, ரொம்ப வலிச்சுது. அந்தளவுக்கு அழுத்தமாக கொடுத்துட்டு ரொம்ப நேரம் பேசாமல் இருந்து, ரொம்ப நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போதான் எனக்கு அது நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.